சரி. இந்த நினைவஞ்சலுக்கு வந்திருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கணேஷ், தானு அண்ணன், அருண் அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியோட இப்போ அவங்க பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ எங்களுக்கு எங்கள் அப்பா எப்படி இருந்தாங்கன்றது தெரியும், எங்களுக்கு அவர் என்ன உதவி செஞ்சாருன்றது எங்களுக்கு தெரியும். இதோட அந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த சினிமாவில் கிடைக்க மாட்டார்ன்றதும் எனக்கு தெரியும். அவருடைய தைரியம் என்னன்றது எங்களுக்கு எல்லாரும் பார்த்துருக்கோம், நாங்கள் வளர்ந்துருக்கோம். முதற்கண் அவருடன் இருந்த இந்த விநியோக சங்க உறுப்பினர்களுக்கும் இங்கே இருந்த பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அவர் இருக்கும் போதும் கடைசியாக போகும்போதும் தலைவராக போயிருக்காரு. அது பெரிய ஒரு ஆறுதலான எங்களுக்கு விஷயம். ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடைய என்னுடைய பெயராய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்பது பாரதியார் வாக்கு. மகளாய் பிறந்திட கே. ராஜன் அவர்களை தந்தையாய் பெற்றிட 7 ஜென்மம் தவம் செய்தாலும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் மாணிக்கம் அவர். எங்கேயோ ஒரு படிச்ச ஞாபகம், everyone can be your father but a real man can be your dad. அப்படிதான் ஒரு உண்மையான மனிதன், ரொம்ப தைரியமான மனிதன். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் என்னன்னா, துணிச்சல், நேர்மை, போராட்ட தகுதி, இந்த 3ம் பெற்றிருந்தாதான் அவன் தமிழன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தமிழனா எங்க அப்பா இருந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அது எங்களுடைய பாக்கியம். கூட இருந்து டிராவல் பண்ணதுல ஒரு டைமும் அவரை நாங்க பார்த்துருக்கோம். அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் ஓல்டு வாஷ்மேன் பெட்ல இருந்தாலும் அவருடைய உயிர் இங்க மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்லயும் ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் தான் இருக்குமே தவிர, எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் திரைப்படத்துக்காக நைட் ஷோல அது 12 மணி ஆனாலும் எதையும் எதிர்பார்க்காத ஓடி வரக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா, எத்தனை பேர் கூட இருப்பாங்கன்னு பார்க்க மாட்டாரு, எவ்வளவு பெரிய மேடன்னு பார்க்க மாட்டாரு, ரொம்ப தைரியமா வந்து போராட்ட களத்துல குதிப்பாருன்னு பார்த்தா அவரு என்னுடைய தந்தை என்பது எனக்கு மிகவும் பெருமையான ஒன்று. எப்போதெல்லாம் நான் தளர்ந்து போகிறேனோ அப்போதெல்லாம் எனக்கு தோள் கொடுத்தவர், தைரியத்தை நான் இழந்தபோது தைரியத்தை கொடுத்தவர், வாழ்க்கையை இழந்தபோது வாழ்க்கையை கொடுத்தவர், வாழ கற்றுக் கொடுத்தவர், சொல்லால் அல்ல செயலாலும் செய்து காட்டியவர். இன்று அவர் மறைந்திருந்தாலும் கண்களில் நீரோடு செல்கிறேன். அவருடைய தைரியம் என்றென்றும் எங்கள் குடும்பத்தாரின் அத்தனை மகன்களுக்கும் மகள் ஆகிய எனக்கும் உண்டு. அவர் வழிகாட்டிய அத்தனை பாதையிலும் கண்டிப்பாக நாங்கள் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு, அந்த ஒரு லெட்டர் பேட் பார்த்தேன். அதுல இன்னும் தலைவர் கே. ராஜன் மறைந்தாலும் அவருடைய உருவம் இன்னும் எல்லார் மனசுலயும் இருக்குன்றது ரொம்ப பெருமை. அதை விட இப்படி ஒரு வாய்ப்புல நான் சார் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கூட இருக்க உறவுகள்லாம் நாங்க கடமைப்பட்டிருக்கோம், பிறந்து வளர்ந்து எங்களுக்கு அந்த கடமை இருக்கு. மாமான்ற ஒரு வார்த்தை தாயுடைய தம்பியா நினைச்சு கடைசி வரைக்கும் அவருக்காக அவர் பேசினா, அவர் கோவப்பட்டா, ஏன்னா அவர் ரொம்ப கோபக்கார மனுஷன், அத்தனையும் அவர் தாங்கிக்கிட்டு மாமான்ற சொல் எவ்வளவு உண்மையோ ஒரு தாய் மாமனாக என்னுடைய அப்பாவை கன்சிடர் பண்ணி கடைசி வரைக்கும் அவருக்கு செஞ்சது வேற எந்த ஒரு மனிதராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். இந்த தருணத்துல கண்டிப்பா எங்க குடும்பம் அத்தனை பேரும் எங்க காலமா எங்க குழந்தைங்க இருந்தாலும் அவருடைய குடும்பத்துக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். கலைப்பணி தானு சார் சொன்ன மாதிரி எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த புயல் வரும்போது அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் எடுப்பாரு, உடனே தானு அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுவாரு, என்ன இருக்குப்பா அதை கொடுப்பான்னு சொல்லுவாரு. ரஜினி சார் கால் பண்ணுவாரு, நைட்டு கால் பண்ணி இந்த மாதிரி அரிசி மூட்டைலாம் வேணும், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு டைம் சொல்லியிருக்காரு. இப்படி தாங்கிட்டே இருக்க பணம் இல்லாத மற்றவங்க கிட்டயும் வாங்கி மற்றவங்களுக்கு நல்ல செய்கிற குணம் வாய்ந்த ஒரு தமிழனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்மகனா நான் பார்க்கறது என் அப்பா. எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ. அது கண்டிப்பா என்னுடைய கே. ராஜன் அப்பா தான் என்னுடைய ஹீரோ. தேங்க்யூ ஸோ மச். அன்புடன் விஜய். நன்றி, ரொம்ப நன்றி.
கே. ராஜு சாருடைய திரையுலக பயணம் என்பது எத்தனை தடைக்கற்கள் இருந்தன அத்தனையும் தகர்த்தெறிந்தவர். திரையுள் நன்மைக்காக அனைத்து தயாரிப்பு நிறுவனத்திற்கும் சரி, விநியோகத்திற்கும் சரி, திரையரங்கு உரிமையாளருக்கும் சரி, அவர் எடுத்து வைத்த வாதங்களும் விவாதங்களும் எண்ணில் அடங்காதவை, எழுத்தில் அடங்காதவை. அப்படிப்பட்ட மனிதர் அகால மரணமடைந்தது திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த மீரான் சார் பிரிவில் 72ஆம் வருடத்திலேயே நான் விநியோகராக வலம் வந்தவன். இந்த சங்கம் அமைவதற்கு சிந்தாமணி முருகேசனோடு ஒரு அலுவலகமாக சென்று மெம்பர்ஷிப் சேர்த்தவன். இங்க இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நாற்காலி, சேர், டேபிள்லாம் நான் தான் வாங்கி போட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் எடுத்து வைத்த வாதங்கள் மறக்கவே முடியாது. திருட்டு விசிறிக்காக அவர் பண்ணிய போராட்டங்கள், சட்டை இல்லாமலேயே போராட்டம் பண்ணியவர். அவருடைய துணிச்சல் யாருக்குமே எவருக்குமே வராது. பலமுறை அவரிடம் சென்று அவருடன் உரையாடியிருக்கிறேன், என் எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அவர் கோபப்பட்ட காலத்திலும் சரி, அவருக்கு சமாதானம் சொல்லி ஆறுதல் கூறியவன். நிறைய தடவை நான் பாம்பு ரோட்ல அவர் சந்திப்பேன். அப்போலோல ஹாஸ்பிட்டல் முடிச்சுவார் போல பண்ணுவேன். விஜய் டாக்டர் ராஜ்குமாரோட அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு கூட இருந்துவேன். பணியும் சமூக பணியும் எண்ணலில் அடங்காதவை. நான் படித்த செஞ்சராங்கல் தெருவில் கூட அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். பால்காரன் தங்கியில் அவர் வயிற்று வலி பேஷண்டாக நடித்த காலத்திலும் சரி, எங்கள் ஏரியாவில் வண்ணார்பேட்டை ஏரியாவில் நடிகர் ராஜன், கே. ராஜன் சொல்லும்போது தான் ஒரு பிரமிப்பு இருக்கும். அப்படியாப்பட்டவர் இந்த திரையுலகத்துக்கு மாபெரும் எழுச்சியை உருவாக்கியவர். அருகே இருக்கக்கூடிய சகோதரர் ஐஸ்வரி கணேசே மாப்பிள்ளன்னு அன்பாக அடிப்பார், அவரும் மாமா மாமான்னு அன்பாக அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யத்தை அவருக்காக அவர் எத்தனை வகையான சூழலில் பக்கத்துணையிருந்து காத்தார் என்பது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களை பார்க்கும்போது பழைய நினைவு தான் வருகிறது. அத்தனை பெயரும் எனக்கு தெரியும். பன்னீர் கோவப்பட்ட காலத்தோடு அவனை சமாதானப்படுத்துவேன் நான். அப்படி எல்லா சூழலிலும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே எனக்கு தொலைபேசியில் அழைப்பார். தானே இப்படி இருக்குதுப்பா, கொஞ்சம் பணம் அனுப்பிச்சு விடுப்பாருன்னு. அப்படி மற்றவர்களுக்காக அவர்கள் செய்த, அவர் கையிலிருந்து காசு போடுறது இல்லாமல் மற்றவர்கிட்ட உரிமையாக வாங்கி அவங்களுக்கு செய்கிறது உண்மையிலேயே மறக்க முடியாது. அவர் வழியை இனி வரும் சூழலில் வரக்கூடியவர்கள் அவருடைய எண்ணங்களை பின்பற்றி அவர் வழி நடக்க நான் இறைவனை இறைஞ்சுகிறேன். அன்னாரது இழப்பு திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர்கள் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வந்திருக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திடீர்னு அவருடைய மகன் பிரபு எனக்கு இந்த அழைப்பு கொடுத்தாரு. 2-3 வாட்டி நான் மறுத்து பார்த்தேன். பட் அண்ணன் கே. ராஜனுக்காக எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சினிமால இதுவரைக்கும் நான் சந்திச்சதே கிடையாது. அவர் கூட பல பிரச்சனையில நான் அவர் கூட நின்றுருக்கேன். அவருக்கு போய் இங்க இல்லைன்னா கூட ஒரு சபையில இருந்தா எங்க கலகலப்பு இருக்குமோ அது இந்த மைக்கு மூலமாவே எங்களுக்கு வெளியே தெரியுது. ஏன்னா எந்த சபையில இருந்தாலும் ஏதாவது ஒரு இஷ்யூல அவரு முரண்படுவாரு, அதுக்கு போராடுவார். சினிமால இப்படிப்பட்ட ஒரு மனிதர் பார்க்கிறது மிக 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 இட் இஸ் இம்பாசிபிள். நான்
அவரு கூட வெளியே தெரியாத நிறைய விஷயத்த பழகி இருக்கேன். அவருக்கு இந்த சினிமால சின்ன தயாரிப்புகளுக்கு அவர் பண்ண உதவிய என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா நானும் நிறைய சின்ன தயாரிப்புகளுக்கு உடனடியா இருந்திருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை இந்த அசோசியேஷனுடைய தலைவர், ட்ரெஷரர் மற்றும் நந்தகோபால் மற்றும் என்னுடைய சகோதரர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள், தென் தானு சார், இவங்க எல்லாத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாரும் வர மாட்டாங்க. ஒரு நல்ல உள்ளங்கள் தான் வரும். அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் மற்றும் அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ட்ராவல் பண்ணோம் ஒரு அசோசியேஷனில். நம்ம அசோசியேஷன் எலெக்ஷனில் நிற்கும்போது காலையில் 6:30 மணினா கரெக்டாக 6:15 எங்கே கார் கொண்டு வந்து நிப்பாட்டுறோமோ அந்த அளவுக்கு நின்று நம்மளோட கூட இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஃபோர்ஸான ஒரு அவர் இதாக காலமாயிட்டாருன்னு சொன்னோடனே என்னாலலாம் நம்பவே முடியல. என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே அந்த மாதிரி தான் இருந்தது. ரெண்டாவது அவர் முக்கியமாக வந்து அவரை இந்த வருஷம் அன்னபோஸ்டாக வந்திருந்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவருங்கிறது எல்லாருமே நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். வேற யாரும் தலைவர் போஸ்ட்டுக்கு யாரும் நம்ம போட்டி போட வேண்டாம், அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர்னு சொல்லி இந்த தரம் கூட அன்னபோஸ்டாக தான் வந்திருந்தாரு. அதுவே அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆளு மேலே இருந்தார் அப்படிங்கிறத எப்போதுமே எங்கள் அசோசியேஷனில் போட்டி எல்லாமே காம்படிஷன் வரும். ஆனால் தலைவர் போஸ்ட்டுக்கு மட்டும் எந்த காம்படிஷனும் இல்லாமல் அன்னபோஸ்டாக வந்தார். ஸோ அதுலேயே அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம், அவர் பென்ஷன் ஸ்கீமுக்கு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்களுக்கு பென்ஷன் ஸ்கீமுக்கு அவர் பட்ட பாடு வந்து இப்போ நம்ம சொக்கலிங்கம் சார் சொன்ன மாதிரி அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் அவர் சொல்லிட்டாரு. பட் அது வந்து மாதம் வந்து 20ஆம் தேதியோ என்னமோ அதை வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அனுப்பணும், மாதம் 1000 ரூபாய் அனுப்பணும். ஆனால் சங்கத்தில் வந்து அதுக்கான பணங்கள் இருக்காது. அதுக்கு அவர் டென்ஷன் ஆகி அங்கே கேட்கறது இங்கே கேட்கறது, ஒரு ஆட்டை இப்போதான்ப்பா 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டோம், திரும்ப கேட்க முடியாது. அவர் சொந்த வீட்டில் ஒரு கல்யாணத்தில் எப்படி நம்ம அவர் டென்ஷன் ஆவாரோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகி அந்த கரெக்டாக அந்த டயத்துக்குள்ள அந்த பணத்தை அங்கே கேட்டு இங்கே கேட்டு பிச்சு வாங்கி அதை போட்டு பேலன்ஸை கையிலேருந்து போட்டு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிங்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லும் போது இதை யாராலும் பண்ண முடியாதுன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அதை வந்து பண்ண முடியும்னு சொல்லி அந்த ஒரு மனசு தைரியத்தோடு அவர் வந்து பண்ணார். அதுக்காகவே வந்து அவருக்கு எங்கள் எல்லாரும் அவருக்கு வந்து நன்றி கடனோட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த தடவை அன்னபோஸ்டாவே அவர் கொண்டு வந்தோம். 20 நாள் அவரோட டிராவல் பண்ணும்போது எப்போ கோவப்படுவார், எப்போ ஜாலியாக இருப்பார்னே தெரியாது. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பார், திடீர்னு டக்குன்னு ட்ரிகர்ட் ஆயிடுவார். ஆனால் திருப்ப அடுத்த செகண்ட் வந்து டக்குன்னு கையை தட்டி, என்னப்பா சும்மா நான் சொன்னேன்ப்பா அப்படிம்பாரு. சார் ஐசா என்ன சார் அது 27 அப்படிம்பாரு, அப்படியே திருப்பி போட்டுக்கோ. ஸோ இப்படி எது சொன்னாலும் ஒரு காமெடியாகவே சொல்லி 72 வயசு 27 வயசுன்னு சொல்லி அந்த மாதிரி அவர் கூட இருந்த ஒரு 20 நாள் இருந்த நினைவுகள் வந்து ரொம்ப ஒரு பசுமையான நினைவுகள். என்னால் இன்னமும் அவர் காலமாயிட்டாருன்னு சொல்கிறத என்னால் வந்து இன்னும் நம்ப முடியல. பட் அவர் கூடவே தான் இருக்காருன்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு அவர் வழியிலேயே நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணுவோம். வந்திருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த இழப்பு வந்து மாபெரும் இழப்பு வந்து எங்கள் செங்கல்பட்டு அசோசியேஷனுக்கு தான். எங்கள் அசோசியேஷனுடைய இதில் 5 நிர்வாகம் தூண்கள் மாதிரி இருந்தாங்க. அந்த தூணில் மாபெரும் தூண் சரிஞ்சு கடந்த வருடம் கலைப்புலி சேகரன் அவரும் இறந்துட்டார். இப்போ இருக்கிறது 3. இப்படி மாபெரும் இழப்புக்கு சந்தித்திருக்கிற இந்த சங்கத்திற்காக நீங்கள் அனைவரும் வந்திருந்து ராஜன் அண்ணாவினுடைய நினைவாஞ்சலிக்கு வந்திருப்பது மிகவும் நன்றிக்குரிய விஷயமா இருக்கின்றது. குறிப்பாக ராஜன் அண்ணா அவர்கள் மாவீரன் என்று கூட சொல்லலாம். எது எடுத்தாலும் துணிச்சலாக அவருடைய என்ன நினைப்பாரோ அதை துணிச்சலாக செய்து காட்டுவார். மற்றொரு விஷயம் குறிப்பிட வேண்டும் என்றால், தானு சாருக்கு தெரியும், அதாவது சுதந்திர காற்றை எங்கள் விநியோகஸ்தர்களுக்கு சுவாசிக்க வைத்தது
அண்ணன் ராஜன் என்றால் மிகையாக இருக்காது. காரணம் என்றால் ஒரு காலகட்டத்தில் திரைப்பட விநியோகஸ்தர்கள் எலெக்ஷன் என்பது இல்லாமல் இருந்தது. அந்த எலெக்ஷனில் அவர் தலைவராக நின்று பெரும் ஒரு அடைந்து எங்கள் விநியோகஸ்தர் ஒரு காற்றை சுவாசிக்க வைத்தது அவர் என்றால் மறுக்க முடியாது. மற்றும் அவர் தலைவராக இருந்த வரையில் அவர் எங்களுடைய விநியோகஸ்தர் நலிந்த விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக பென்ஷன் ஸ்கீம் மாதம் மாதம் 1000 ரூபாய், அதாவது சீனியர் சிட்டிசன்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கீம் கொண்டாந்து அது சிறப்பாக அவருடைய சொந்த பணத்திலே செஞ்சார்ன்றது பெரிய விஷயம். ஷார்ட்டேஜ் வர்றப்ப என்ன பண்ணுவார்னா, ரஜினி சார் கிட்ட ஒரு 5 லட்சம், தானு சார் நீங்கள் கூட பெருசாக கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஐயா நீங்களும் பெருசாக கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி திட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்தது அவருடைய தனிப்பட்ட முயற்சி. அந்த மாபெரும் மனிதர் இன்று நம்மிடம் இல்லை. இருந்தாலும் அவருடைய துணிச்சல், அவர் செய்த செயல்பாடுகள் எல்லாம் என்றும் இந்த சங்கத்திற்கு இருக்கும். அவருடைய நினைவேந்தல் சமயத்தில் அவருடைய நினைவு படத்தையும் அந்த இடத்தில் வைக்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருப்பது மிகவும் பெருமைக்கு ஒரு விஷயமா இருக்கின்றது. வந்திருந்த அனைவருக்கும் எங்கள் சென்னை செங்கல்பட்டு விநியோகஸ்தர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்கத்தின் மிகப்பெரிய தூண் இல்லை என்று வருத்தமாகவும் கடினமாகவும் இருந்தாலும் இருக்கிறது. இதை கடந்து செல்ல வேண்டும். அவருடைய நேர்மையும் அவருடைய துணிவும் இந்த சங்கத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். எங்கள் சங்கத்தின் வைஸ் பிரசிடண்டாக அந்தோனிதாஸ் சில வார்த்தைகள் பேசுவார். அதாவது ராஜன் சாருக்கு ரொம்ப பிடிச்ச அந்தோனிதாஸ் சார் எல்லாமே அவர் மூலியமாக தான் என்கிட்ட சொல்லுவார். நான் என்னால் முடிஞ்ச வேலையில் நேர்மையாகவும் இதுவும் பண்ணுவேன். அந்தோனிதாஸ் நம்ம வைஸ் பிரசிடென்ட் சில வார்த்தைகள் பேசுவார். நமது விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் ஸ்ரீராம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். பல தலைவர்கள் வந்துட்டு போனாலும் நம்ம தலைவர் இல்லாதவங்களுக்கு அவர் இருக்கும்போது நிறையா பணங்கள் நிறையா அவர் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மெம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கு அவர் தான் நமக்கு 1000 ரூபா உதவி திட்டம் பண்ணியிருந்தார். அது பெரும் பகுதியாக அந்த மக்களுக்கு போய் சேரும்போது மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைஞ்சாங்க. அவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த உதவியை அவர் செய்ய முடியல. ஆனால் அந்த உதவி மிகப்பெரிய சாதாரண உதவி இல்லை. பல அதிரடியான செயல்கள் செய்தாலும் அவர் நல்ல மனம் இருக்கிறது என்பது அது ஒரு உதாரணம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வதில் இந்த சங்கத்துமாக தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் குடும்பத்திலிருந்து அவருடைய மகள் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். பண்ணோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நல்லபடியாக நடக்கணும். எப்பயுமே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் அப்படி தான் நினைப்பேன். இந்த நிகழ்ச்சி வியாழக்கிழமை தான் டிசைட் பண்ணோம். இவ்வளோ சிறப்பாக போயிட்டு இருக்கிறது என்னதானோ நமக்கு மனசில் கஷ்டங்கள் விளைந்தாலும் நமது தலைவர்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போகிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவருடைய சன் பிரபு சார் தான் காரணம். அவருக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அவரையும் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்.